அப்பனே விநாயகா வினைதீப்பான் விநாயகன். வணக்கம் டியூ மீனவன் மகளே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறது இதுதான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். ராமநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான ராமலட்சுமி அப்படிங்கிற அந்த யானையை பார்த்தீங்களா? அது அழகாக அவ்வளோ சூப்பராக கம்பீரமாக நடந்து வரக்கூடிய காட்சியை பாருங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதுவுமா யானையை குளிப்பாட்டிட்டு அப்படி ஜம்முன்னு ஜோராக அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யானை முகத்தோன் விநாயகருடைய சிலையை அங்கேருந்து ஒரு இதில் பல்லக்கில் தள்ளிட்டு வரும்போது அதை பார்த்த உடனே அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அதாவது அது போய் அந்த யானை முகத்தோன்ட்ட காதில் போய் அது அழகாக பேசக்கூடிய சூப்பரான காட்சியை இப்போ நீங்கள் பாருங்கள். நம்ம தாங்க நினைக்கிறோம் பகுத்தறிவு இல்லை விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எவ்வளவு அழகாக அந்த வாயை அப்படி அசைச்சு அந்த விநாயகர்கிட்ட அது அங்கே பதிலாக அது ஏதோ அப்படி பேசுகிற மாதிரி அப்படி இந்த வாயை அப்படி அசைச்சு அவ்வளோ சூப்பராக அதனுடைய உரையாடலை பார்க்கும்போது அப்படி சுற்றி உள்ள மக்கள் அப்படி மெய் சிலுத்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. இப்படி ஒரு அழகான மெய்சிலுக்கு வைக்க அருமையான காட்சியை நம்ம எல்லாருமே பார்க்கும்போது அப்படியே நமக்கே ஒரு புல்லரி பார்க்க மத்தியில. ஏன்னா நம்மளே மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கே அது தெரிஞ்சு அது அப்படியே நின்று அந்த இடத்துல நின்று அவங்க அது ரெண்டுமே ஒரு கைகோர்த்து நின்று அது பேசுகிற மாதிரி அது நிற்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இந்த ராமலட்சுமி அப்படிங்கிற யானை எப்போவுமே அறிவுபூர்வமாகவும் புத்தி கூர்மையாகவும் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதை கண்கூட இப்போ தான் நீங்களுமே பார்த்துருக்கீங்க, நானுமே பார்த்துருக்கேன். அப்படியே யானை முகத்தோனுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணுப்பான்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.